ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு புறப்படலாம், இல்லாட்டி போனால் யாராவது நீங்கள் வேலை ஸ்தானத்தில் இருக்கலாம். நான் வேலை செய்கிற இடத்துல நான் கடவுளுக்கு ஏற்ற விதத்திலே வாழ முடியாமல் இருக்கிறது. இந்த விதத்திலே சொன்ன நண்பர்களை நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா எங்களுடைய வேலை தளத்திலே அவர்கள் எல்லாருமே கடவுளை ஏற்றுக்கொண்டவர்களும் கிடையாது, கடவுளை பின்பற்றுகிறவர்களும் கிடையாது, கர்த்தருக்கு ஏற்றவர்களும் அவர்கள் கிடையாது. ஏதோ அந்த 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 ஸ்தானத்தில் அந்த இடத்துல நான் இருக்கிறனால நான் அதுக்கேற்ற விதத்தில் வாழ்ந்து நான் போனால் என்ன? ஆனால் எனக்குள்ள ஒரு கேள்வி ஒன்று வருது, நான் செய்கிறது சரியா? நான் செய்கிறது சரியா? நான் இந்த இடத்துல இருந்து நான் கடவுளுக்கு ஏற்ற மகள் என்று நான் சொல்ல முடியாமல் இருக்கிறது. எப்படி நான் வாழலாம்? எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நோக்கி நான் போகலாம் என்று ஒரு வேளை இன்றைக்கு நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீங்களா? விசேஷமாக இளம் பராயத்தினர், உங்கள் வாழ்க்கையிலையும் நான் வாழுகிற இடத்துல இயேசுவுக்காக நான் சாட்சி கொடுக்க முடியாமல் இருக்கிறதே. இன்றைக்கு அதுக்கு என்ன வழி உண்டு? வாழ்க்கையில் நான் எங்கேயாவது நான் படிக்கிறதுக்கு எங்களுக்கு பக்கங்கள் இருக்கா? இன்றைக்கு நான் உங்களுக்கு சவாலாக, ஒரு இளைஞனும் அவரோடு சேர்ந்திருந்த நண்பர்களும் அவர்கள் இருந்தார்கள். அவங்க வாழ்க்கையில் எப்பொழுதுமே கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அவர்கள் ஆர்வம் கொண்ட ஒரு இளைஞர் சமுதாயம். இந்த சமுதாயம் இந்த உலகத்தின் ஏற்றதின்படி, உலகத்தின் சொல்லுகிற வார்த்தைகளின்படி போக விரும்பாதவர்கள், எப்பொழுதுமே கடவுளுடைய பக்கத்தில் இருக்கிறவர்கள். நீங்கள் என்னோடு சேர்ந்து நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளலாம். அதிலே தானியேல் என்ற இளைஞனுடைய வாழ்க்கை, தானியேல் 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே ஒரு வித்தியாசமான ஒரு சூழல், ஒரு இடம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அவருடைய சொந்த ஊர் கிடையாது, வித்தியாசமான ஊரில் அவங்க இருக்கிறாங்க. அங்கே அவர்களுக்கு சரீர ரீதியான பயிற்சியும் சிந்தனைக்கு ஏற்ற பயிற்சியும் அங்கே கொடுக்கப்படுகிறது. இந்த ட்ரைனிங்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் என்ன நடக்குது தெரியுமா? தானியேலும் அவனுடைய நண்பர்களும் அந்த பயிற்சியை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் பயிற்சியை ஏற்றுக்கொண்டாலும் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தார்கள். அந்த 7வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அவர்களுக்கு சாப்பாடுக்கு அவர்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு உத்தரவு வந்தது. ஆனால் அதிலே அவர்கள் தெளிவாக இருந்தார்களாம். பயிற்சியை நாங்கள் எடுக்கிறோம், ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் சாப்பாட்டு விஷயத்தில் நாங்கள் கவனமாக இருக்க விரும்புகிறோம். ஒரு விதத்தில் இது என்ன தெரிவு? அந்த தெரிவுகளிலே எதை நான் எடுப்பது, எதை நான் தவிர்ப்பது, தெளிவாகவே இதில் இருக்குது. ஒருவேளை இன்றைக்கி கஷ்டமாக இருக்கும். நீங்கள் யாராவது இன்றைக்கி சமூக வலைத்தளங்களிலே அக்கறையோடு ஈடுபட்டு கொண்டிருக்கிறீங்களா? வாலிபர்களே, இளையோரே, ஒருவேளை உங்களுக்கு எதை எடுப்பது, எதை விடுவது என்று ஒருவேளை உங்களுக்கு சங்கடமான விஷயங்கள் வரலாம். எந்த நேரத்திலே அல்லது போல் எல்லா நேரமும் நாங்கள் அதையே பார்த்துட்டே இருக்க போகிறோமா? எல்லா நேரத்திலையும் அதில் இருக்கிறதுனால நாங்கள் தனியே நாங்கள் போய் அந்த சமூக வலைத்தளங்களுக்குள்ளேயே நாங்கள் முழுக்க போயிருக்கிறோம். சமூக வலைத்தளங்கள் எங்களுக்கு என்ன செய்யும் என்பதை இந்த உலகத்திலே நிறைய சந்தர்ப்பங்களில் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதில் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு நன்மைகளை தந்திருக்கிறது. அதே நேரத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அது கேட்டையும் கொண்டு வந்திருக்கிறது என்பது நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதிலே பாதிக்கப்பட்டவர்களும் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சமூக வலைத்தளங்களிலே இருந்து எப்படிப்பட்ட நிலைமை, எதை எடுப்பது, எதை விடுவது, எதை பார்ப்பது, எதை பார்க்காமல் இருக்கிறது, அது எங்களுடைய தெரிவு. இந்த தானியேலும் அவருடைய நண்பர்களும் அவர்கள் தெளிவாக இருந்தார்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். பயிற்சிகளை ஏற்றுக்கொண்டார்கள். பயிற்சிகளை ஏற்றுக்கொண்டதினாலே அவர்களுக்கு ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கை இருந்தது. ஒரு வேலைத்தளம் ஒன்றுக்கு போவதாயிருந்தால் எங்களுக்கு தகமைகள் தேவை, பயிற்சி தேவை. இன்றைக்கு அந்த பயிற்சிகள் இல்லாமல் நிறைய பேர் வேலைகளை செய்ய உந்தப்படுகிறார்கள், அல்லது போனால் அப்படி போகிறார்கள். இன்றைக்கு தேசங்களிலிருந்து இன்னும் ஒரு தேசத்தில் போய் வேலை போவதற்கு நிறைய பேர் தூண்டப்படுகிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிற பொழுது அங்கே நாங்கள் செய்த வேலைகளை நாங்கள் போகிற இடத்துல எங்களுக்கு கிடைக்குமான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் இங்கே நாங்கள் தகமைகளை கூட்டிக் கொள்வது அவசியமானது. உட்கார்ந்துருக்கிறீங்களா? பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, ஒருவேளை பெற்றோர் நீங்கள் இதில் இருக்கிறீர்களா? உங்களுக்கும் இதுதான். உங்களுடைய பிள்ளைகளை படிப்பதற்கு, அவர்களுக்கு பயிற்சிகளை கொடுப்பதற்கு நீங்கள் உந்தப்படுங்கள். நீங்கள் அதிலே செயல்படுங்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே அது தேவை.
காரணம், இந்த பயிற்சி எடுத்ததினாலே இந்த அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது அது ஒரு கடுமையான ஒரு சூழலாக இருந்தாலும் அவர்கள் வித்தியாசமாக கர்த்தர் அவர்களுடைய பயிற்சியின் பொழுது இருந்ததினாலே அவர்கள் மற்ற எல்லாரையும் விட விசேஷமானவர்களாக இருந்தார்கள். அது காரணம் பயிற்சி. ஒருவேளை இந்த நாளிலே யாராவது நீங்கள் படிப்பை ஒரு கட்டத்தோடு நிப்பாட்டிட்டீங்களா? நீங்கள் தொடர்ச்சியாக பயிற்சிகளை எடுப்பதை நிப்பாட்டிட்டீங்களா? அல்லாட்டி நீங்கள் வேலைக்கு போகணும்னு யோசிக்கிறீங்க, ஆனால் பயிற்சியே கிடையாது. கடவுள் உங்களுக்கு உதவி செய்யட்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களுக்கு உதவி செய்யட்டும். இடங்களை கண்டு கொள்ளுங்கள். பயிற்சியை வருகின்ற பொழுது கைவிட வேண்டாம். அது எப்படிப்பட்ட பயிற்சியாக இருக்கட்டும், அதை கற்று தேர்வது அவசியமானது. தானியேலும் அவனுடைய நண்பர்களும் அந்த பயிற்சியை அவர்கள் கடுமையாக பின்பற்றினார்கள். நீங்களும் இன்றைக்கு இந்த நாட்டிலே நாங்கள் வாழுகிறோம். எங்களுக்கு எல்லாருக்கும் படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் நிறைய இளம் பிராயத்தினர் இந்த படிப்பை அலட்சியம் பண்ணுவதையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதில் எத்தனையோ பேர் தங்கள் போக வேண்டிய அந்த இலக்கை நோக்கி போகாமல் வழி விலகி போகிறதை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் தானியேலும் அவருடைய நண்பர்களும் அவர்கள் கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அந்த வாய்ப்பை அவர்கள் கெட்டியாக பற்றி பிடித்தார்கள். பிடித்தது மாத்திரமில்லை, அவர்கள் சுற்றிலும் இருக்க அத்தனை பேரை விட அவர்கள் வித்தியாசமாக இருந்தார்கள். ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்தால் நீங்கள் என்ன யோசிக்கிறீர்கள்? எங்களுடைய வேலைகளிலே நாங்கள் எப்படி எக்ஸலன்ஸாக இருப்பது? இந்த 1வது அதிகாரத்தின் 20வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே திறமைசாலிகள் மத்தியிலே இவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த உலகத்திலே நீங்கள் வாழ வேணுமா இருந்தால் எங்களுக்கு சில திறமையான பக்கங்கள் தேவை பிரியமானவர்களே. இந்த திறமைகள் கிடைக்கிற பொழுது என்ன நடக்குது தெரியுமா? இந்த அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது தானியேலுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் இன்னும் பொறுப்பு அதிகரிக்கிறது. ஆகவே பொறுப்புள்ள ஸ்தானத்திலே இருக்கிறவர்களுக்கு திறமை தேவை, தகமைகள் தேவை. அந்த தகமைகளை கொடுப்பதற்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுத்தார் தானியேலுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும். அதை அவர்கள் தாழ்மையோடு அவர்கள் பின்பற்றுகிற பொழுது, அவர்கள் உயர்ந்த பொறுப்பிலே ஸ்தானத்திலே வந்த பொழுது கூட அவர்கள் பெருமை கொள்ளவில்லை. அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தது மாத்திரமல்ல, அவர்களால் அந்த சமுதாயம் முழுவதும் நன்மை அடைந்தது. அங்கே துஷ்பிரயோகம் கிடையாது. அங்கே எந்த விதமான மோசமான தவறான வாழ்க்கை முறையும் கிடையாது. இன்றைக்கு நம் மத்தியிலே நீங்கள் யாராவது அப்படிப்பட்ட ஸ்தானங்களிலே நீங்கள் வேலை செய்கிறதா இருந்தால் உங்கள் வேலைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள். நீங்கள் ஆசிரியரா? நீங்கள் அரச ஊழியங்களிலே வேலை செய்கிறீர்களா? தனியார் நிறுவனங்களிலே வேலை செய்கிறீர்களா? தகமைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், பயிற்சிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்தந்த இடங்களிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வேலைகளினாலே சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் நன்மை அடைய ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். இந்த நாளிலே அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உங்களுக்குள்ளே என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய இந்த அர்ப்பணம், எனக்கு தகமைகள் கிடைத்திருக்கிறது, ஆனால் நான் சமுதாயத்தை பார்க்காமல் என்னை நான் பார்க்கிறேன். அதிலேருந்து நான் விடுபட விரும்புகிறேன். தானியேலும் அவருடைய நண்பர்களும் அவர்கள் கர்த்தரிடத்திலே தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். அதனாலே அவர்களுடைய கையிட்டு செய்கிற காரியங்களினாலே சமுதாயம் நன்மை அடைந்தது. உங்களையும் ஆண்டவர் அப்படிப்பட்ட நன்மைக்காக பயன்படுத்த விரும்புகிறார். அர்ப்பணிப்போனுமா?